வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டே. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். திருமணம் பண்ணுறவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கட்டும். படித்து நல்லபடியாக பாஸ் ஆகட்டும். வளர்ந்து தரணும், நல்லா ஸ்வீட்டாக அமையட்டும். அவ்வளோதாங்க வாழ்க்கை. வேறு எதுக்குமே நீ ஆசைப்படாதீங்க. இதை மட்டுமே வச்சுருந்தா லைஃப் ஜாலியாக ஓட்டிடலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு இது இல்லையா அது இல்லையான்னு நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழும். ஓகேவா? இப்போ சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறேன். இந்த சில ஏரியாலாம் காமிக்கல, அதனால் அது நல்லாயிருக்கு பாருங்கள். அவன் எவ்வளோ அழகாக கட்டிட்டு பாருங்கள். பேக்ரவுண்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் அந்த மேனேஜர் ரொம்ப வேகமாக வர்றார். அதான் அந்த மேனேஜர், அந்த நடத்துகிறவர் வரும்போது எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒருத்தர் கம்ப்யூட்டர் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஏதோ நோட்ஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தர் மெயில் செக் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் எந்த வித வேலை செய்யாமல் செல்லுன்னு பண்ணிருக்கான். அந்த கம்பெனியில் எப்படின்னா, அந்த மேனேஜரை பார்த்தா அதான் அவரை பார்த்தா எல்லாருக்குமே பயம். அவர் எடுத்தே பேச மாட்டாங்க. அவர் எது சொன்னாலும் உடனே செய்யணும். அதுமாதிரி அவர் திடீர்னு வராரு. இவன் கம்ப்யூட்டர் செல்லை நோண்டான்னு பார்த்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, நீ மட்டும் என் வேலை செய்ய மாட்டேன், உன்னை இப்போ வேலையை விட்டு எடுத்துறேன் அப்படின்றாரு. அவன் முழிக்கிறான். ஒன்று எவ்வளோ உனக்கு சம்பளம் அப்படின்றான். அவன் தான், சார் எனக்கு வந்து 30 rupees சார், 30,000 நான் வாங்குகிறேன் அப்படின்றான். அப்படியா, சர்வீஸ்ண்ணா அப்படின்றான். மற்றவங்களாம் முழிக்கிறாங்க. இவர் பாட்டு டீட்டெயிலாக கேட்டுங்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் ஒரு 12 years ஒர்க் பண்ணேன் சார். அப்படியா? உடனே அந்த எஸ்டனை கூப்பிட்றாரு, அந்த கேஷியரை கூப்பிட்றாரு. அதான் இவரோட அசிஸ்டண்ட் கூப்பிட்டு 30 years சர்வீஸ் ஒன்று போட்டு என்ன இப்போ ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு அவன் சார்ன்றான். சொல்கிறத டூ வாட் யூ சே அப்படின்ட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் விட்டார். அவன் பார்த்தான், இதனால் வம்பா போச்சேன், இவர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறமேட்டு அவன் இருக்கிறத வச்சு சரின்னு அந்த 30 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு சர்வீஸ் எவ்வளோ சொன்னேன், அதுக்கு 30,000 போட்டு அந்த கணக்கு போட்டு அவன் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவன் வாங்கிட்டு போயிடான். போன பிறகு அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து கூப்பிட்றாரு, என்ன அவனை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டியா? ஆனால் நம்ம ஆளுங்க மொத்தம் 15 பேர் தானே, அவன் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்கானே, யார் அவன்? எப்படி 15 பேர் கரெக்டாக இருக்காங்களே அப்படின்றார். சார், அவன் கொரியர் கொடுக்க வந்த பாய் சார். நான் சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க. நானும் அதனால தான் கவனம் வந்துட்டேன். நீங்கள் அவனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அவன் எடுத்து சரி அவனை கேட்ச் பண்ண. அவன் போயிட்டான் சார், அவள் தான் எங்கே பிடிக்கிறது அவனால் எங்கேயும் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா 30,000 சம்பளம் 12 வருஷத்துக்கு சர்வீஸ் போட்டால் என்ன ஆகும்? அவர் எப்போ செட்டில்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எந்த நேரத்தில் நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னும் ஒரு லிமிட் வைக்கணும். கோபத்தில் டப்படப்படம் பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. அதுக்காக தான் இது. இப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஜாலியாக சிரிச்சுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.